வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம், அஷ்டமி திதி. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைங்கிறத வெளிப்படையா சொல்லிடுறோம். புதனுடைய நிலை அல்ல முக்கியம், சந்திரனுடைய நிலையை அனுசரித்து நாங்கள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், இன்னைக்கு என்ன கிழமை, என்ன திதி, யோகம் என்ன, கரணம் என்ன, இதை வச்சு நாங்கள் தினப்பலன் சொல்லிடுறோம். பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக 4 அல்லது 5 நாட்கள் கூட சில ராசிகளுக்கு சரியில்லாமல் இருக்கும், சரியாகவும் இருக்கும். ரெண்டும் உண்டு. அதுதான் வாழ்க்கை. மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். கில்லி ரீரிலீஸ் கில்லி, அவ்வளவுதான், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சில மந்திரங்கள் ஓடுவது திருஷ்டியை குறைச்சிடும். ஓம் ஓம் ருத்ரனே போற்றி, ருத்ரனே போற்றி, ருக்மிணியே போற்றி, ருசிகரே போற்றி. ருசிகருங்கிறவர் பெரிய முனிவர். ருசி உள்ளவரெல்லாம் ருசிகர் கிடையாது. ஆமாம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு கொடுப்பது நல்லது. ஆம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்க மனோதிடம் பெருந்தன்மை ஜெயிக்கும். பிரமாதம், அவ்வளவுதான். ஒரே வரி கலகிட்டீங்க. நம்ம விஜய் சார் டான்ஸ் மாதிரி பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் சரத்வானே போற்றி, சௌமியனே போற்றி, சாரங்கமே போற்றி. சாரங்கம்ங்கிறது வில்லு. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு கொடுப்பது நல்லது. ஆம். மிதுனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யல, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. ஆமாம், ரொம்ப ரொம்ப நிதானம். ஆம். சில படத்துக்கெல்லாம் ப்ளூ சட்டை மாறன் படத்தோட விமர்சனத்தை கேட்டுட்டு போகணுங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கோங்க, வேணாம், ஜாக்கிரதை. அப்படின்னா நிதானம், பொறுமை, முக்கிய முடிவு கூடாது. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி, ஐராவதனே போற்றி. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, ஜாக்கிரதை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம், பொறுமை ஜெயிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா அதனுடைய தலைவர் புதன். மொத்தத்தில் சூப்பரான நாள், பிரமாதம், கலகரிங், நல்லா இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ரைட். 3 பேருமே மனசில் சில மந்திரங்கள் ஓடுனா திருஷ்டி குறைஞ்சிரும். ஓம் சொல்லரசியே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சொரூபியே போற்றி. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு கொடுப்பது நல்லது. ஆம். சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். பின்றீங்க. உங்க தில்லு, தைரியம் சூப்பர். சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாமே அடிக்கிறீங்க. ஆம், பாஷா ரஜினி மாதிரி நீங்க பின்றீங்க. இன்னைக்கு திருஷ்டி இருக்கும். மனசுல சில மந்திரங்களை ஓட்டிக்கிட்டே இருங்க. ஓம் பரிமுக பெருமாளே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு கொடுப்பது நல்லது. ஆம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, சரியில்லை, ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அவ்வளவு சிறப்பா இல்லை, ரத்தனம் படம் மாதிரின்னு சொல்றாங்க விமர்சகர்கள். எனவே நல்ல நாளா இல்ல, நிதானம், பொறுமை. மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் காட்டிடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் சொல்லரசியே போற்றி, சொல்லரசனே போற்றி, சொல்லரசனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லரசன் யாரு? பிரம்மதேவன். சொல்லரசி யாரு? அன்னை கலைவாணி. அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, பின்றீங்க, கலகுறீங்க. நம்ம கருமீரர் காமராஜர் மாதிரி வீண் செலவு பண்ண மாட்டாரு, வீண் கவலை பட மாட்டாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களை தேடி புகழும் வருமானம் வரும், அவருக்கு வந்த மாதிரி. எனவே சூப்பர், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் சித்தரே போற்றி, சியாமா தேவியே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடணும். சதுரகிரியே போற்றி,
அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை சிவப்பு. நல்ல நாள் இன்னைக்கு, சந்தோஷம். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. கொத்தமல்லி சாதம் அல்லது புதினா சாதம் அல்லது கொத்தமல்லி அல்லது பச்சை புல்லு பசுமாட்டுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பசியாத்துங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. சில மந்திரங்கள் மனசுல ஓடணும். நிதானம் பொறுமை. திருச்சுழியே போற்றி, திருவெண்காடே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி. சந்திரன் புதனோட அப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்களூர்னு எதுக்கு சொல்றோம்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. நிதானம் பொறுமை. திருச்சுழி ரமணர் பிறந்த இடம், அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. அருப்புக்கோட்டை எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதி. ஆமா. நிதானம் பொறுமை கவனம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. கலக்குறீங்க. உங்க பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள், பின்றீங்க. அப்புறம் என்ன, மனசுல சில மந்திரங்கள் ஓடுனா திருஷ்டி குறையும். ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, அருக்கனே போற்றி. அழகன் அறிஞன் ரெண்டுமே புதன் தான். அருக்கன் சூரியன். அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. கொத்தமல்லி சாதம் அல்லது புதினா சாதம் அல்லது கொத்தமல்லி அல்லது பச்சை புல்லு பசுமாட்டுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பசியாத்துங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாளாக இருக்கும். கலகுறீங்க, சந்தோஷம். அப்புறம் என்ன, பின்னுங்க. நல்ல நாள். மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. ஓம் பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. கொத்தமல்லி சாதம் அல்லது புதினா சாதம் அல்லது கொத்தமல்லி அல்லது பச்சை புல்லு பசுமாட்டுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பசியாத்துங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை கவனம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது, உங்களை கவசமாய் இருந்து பாதுகாக்கும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நாரணனே போற்றி. அனுகூலமான எண் 1 வடக்கு பச்சை. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அசைவுணவு கூடாது. நிதானம் பொறுமை. ரேவதி நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு, ஏன்னா அதனுடைய தலைவர் புதன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டே தீரணும். ஆமா, உறுதி. 3 பேருமே சில மந்திரங்களை மனசுல ஓட விடணும். ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. மிதுனம் கன்னி விருச்சிகம் கும்பம் மீனராசிக்கார நேயர்களே, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் இலவசமாக இணையத்தில் கிடைக்குது. கூகுளில் வெண்முரசு அப்படின்னு போடுங்க. புஸ்தகத்தை படிங்க. அரை மணி நேரமாவது. 26 பகுதி இருக்கு. ஒரு பகுதியை படிங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. துணி பழசு புதுசு. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.